வணக்கம் நண்பர்களே. இன்றைய ராசி பலனில் நாம் பார்க்க போவது 2026 குறிப்பிட்ட 5 ராசிகளுக்கு சொத்துக்கள் வாங்கி குவிக்கும் யோகம் உருவாகிறது. உங்கள் ராசி இருக்கா என்று தெரிஞ்சுக்கோங்க. 5 ராசிகளுக்கு இந்த ஆண்டில் சொத்துக்களை வாங்கி குவிக்கும் யோகம் இருக்கிறது. அது எந்தெந்த ராசிகள் என்று பார்க்கலாம் வாங்க. முதலில் சிம்மம் ராசியை பார்ப்போம். சிம்மம் ராசிக்காரர்களே, நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் தொடர்ச்சியாக நல்லவை நடக்கும் ஆண்டு. பல சொத்துக்களை வாங்கும் யோகம் வரப்போகிறது. தங்கம், நிலம், தொழில், அதிக பணவரவு இவை அனைத்தும் கிடைக்கும் காலம் இது. சோம்பல் தவிர்ப்பதும் நேரடி கவனமும் உயர்வுகளை தொடர்ச்சியாக கிட்டச் செய்யும். அலுவலகத்தில் திட்டமிட்டு செயல்பட்டால் உயர்வுகளுக்கு உத்தரவாதம் கிட்டும். உடனிருப்போர் ஆதரவு மகிழ்ச்சி சேர்க்கும். பொறுப்புகளை நேரடியாக கவனியுங்கள். வெளியூர் செல்லும் சமயத்தில் கோப்புகளை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். பொறுப்புகளில் நேரடி கவனம் செலுத்துங்கள். வாழ்க்கை துணை உடல்நலம் சீராகும். வாரிசுகள் வாழ்வில் சுபகாரிய தடைகள் நீங்கும். தேவையற்ற கடன் பெறவோ தரவோ வேண்டாம். பெற்றோர் பெரியோருடன் மனம் விட்டு பேசுங்கள். பெண்கள் அமைதியால் அதிக நன்மைகளை பெறலாம். அசையும் அசையா சொத்து சேரும். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களே, சலிக்காமல் உழைத்தால் சாதகங்கள் அதிகரிக்க கூடிய வருடம். நீங்கள் உங்கள் உழைப்பில் கிடைத்த வருவாயை வைத்து பல சொத்துக்கள் வாங்கப் போகிறீர்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஆலோசனை கேட்டு பன்மடங்கு நிலம், சிறு தொழில் நிறுவனங்கள், புதிய வீடு போன்ற பல்வேறு சொத்துக்கள் வாங்கும் யோகம் வரப்போகிறது. மேலும் தேவையற்ற தர்க்கமும் வேண்டாத வாதமும் தவிர்த்தால் நிம்மதி தொடரும். அலுவலகத்தில் பதவி, பொறுப்புகள் மனமோல் கைகூடும். வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வரும். சிலருக்கு பணி சார்ந்த பயணங்கள் அதிகரிக்கும். உடனிருப்போரின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிட வேண்டாம். அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனையை அவசியம் கேளுங்கள். குடும்பத்தில் குதர்க்கம் தவிர்த்தால் குழப்பங்கள் நீங்கும். வாரிசுகள் வாழ்வில் சுபகாரியங்கள் கைகூடும். அசையும் அசையா சொத்து சேரும். பழைய கடன்கள் பைசலாகும். பிறமொழி மனிதர்களால் ஆதாயம் உண்டு. பெண்களுக்கு சாதகமான சூழல் நிலவும். அடுத்ததாக விருச்சிகம். உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ப உயர்வுகள் வரக்கூடிய வருடம். அலட்சியமும் அவசரமும் தவிர்த்தால் அனைத்திலும் நன்மையே கிட்டும். பணியிடத்தில் உங்கள் பெருமை உயரும். நீங்கள் நிலம், புதிய வீடு, கார், பணம் சேமிப்பு போன்ற பல்வேறு சொத்துக்களை பெற்று செல்வந்தராக உயரப்போகிறீர்கள். மேலதிகாரிகள் ஆதரவினால் பதவி, ஊதியம் உயரப் பெறுவீர்கள். உடனிருப்போர் ஆதரவு மகிழ்ச்சி தரும். எதிர்பார்த்த இடமாற்றம் தாமதமானாலும் நிச்சயம் கைகூடும். புதிய பணி வாய்ப்பு முயற்சித்தால் கூடி வரும். அயல்நாட்டு பயண வாய்ப்பு சிலருக்கு உண்டு. பணி சார்ந்த பயணங்கள் அதிகரித்தாலும் ஆதாயம் தரும். பிறர் குறையை பேசுவதை அறவே தவிருங்கள். இல்லத்தில் நல்லவை நடக்கத் தொடங்கும். உறவுகளிடையே ஒற்றுமை உருவாகும். இளம் வயதினரின் பலகால கனவுகள் ஈடேறும். உடல் நலத்தில் இருந்த சங்கடங்கள் தீரும். ஆடை, ஆபரணம், சொத்து சேரும். மூன்றாம் நபரை குடும்பத்தில் தலையிட அனுமதிக்க வேண்டாம். செய்கிற தொழிலில் லாபம் சீராக வரத் தொடங்கும். அயல்நாட்டு வர்த்தகம் கைகூடும். அடுத்ததாக தனுசு ராசி. நீங்கள் பொறுப்பு உணர்வுடன் செயல்பட்டால் உயர்வுகள் நிச்சயம் வரக்கூடிய ஆண்டு. திட்டமிடலும் நேரம் தவறாமையும் உயர்வுகளை தொடர்ச்சியாக்கும். நீங்கள் நினைத்த சொத்துக்களை வாங்க அனைத்து அம்சங்கள் உருவாக்கும் ஆண்டு. தங்கம், விலை, உயர்ந்த பொருள், நிலம், நிறுவனங்களை வாங்குவது, புதிய வீடு வாங்குவது என அதிர்ஷ்டம் கைகூடும் ஆண்டு இது. எதிர்பார்த்த பதவி, ஊதிய உயர்வு, இடமாற்றம் நிச்சயம் கைகூடும். அதே சமயம் எதிலும் நிதானமும் நேரடி கவனமும் முக்கியம். மேலதிகாரிகளிடம் பேசும்போது அசட்டு துணிச்சலை விட அடக்கமே நல்லது. வீட்டில் விட்டு கொடுத்தல் முக்கியம். வாழ்க்கை துணை வார்த்தைகளுக்கு மதிப்பளியுங்கள். பெற்றோரிடம் மனம் விட்டு பேசுங்கள். அசையும் அசையா சொத்து சேரும். கையிருப்பை ஆடம்பரத்தில் கரைக்க வேண்டாம். பெண்களுக்கு செல்வாக்கு உயரும். குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் குலதெய்வத்தை வணங்குவது நல்லது. தொழிலில் தொடர்ச்சியாக லாபம் வரும். அடுத்ததாக கும்பம் ராசி. நீங்கள் அமைதியாக செயல்பட்டால் இந்த ஆண்டில் புதிய வீடு, புதிய வாகனங்கள், நிலம், தங்கம், புதிய தொழில் செய்வது போன்ற பல்வேறு சொத்துக்கள் உங்கள் கையில் வந்து சேரும். அனைத்திலும் நன்மைகள் கிட்டும் ஆண்டு. எந்த சமயத்திலும் நிதானமும் திட்டமிடலும் முக்கியம். பணியிடத்தில் பாராட்டப்படுவீர்கள். சிலருக்கு தொழில் நிரந்தரமாகி மகிழ்ச்சி சேர்க்கும். பல கால எதிர்பார்ப்புகளான ஊதியம், பதவி உயர்வு கிட்டும். உடனிருப்போருடன் வீண் தர்க்கம் வேண்டாம். திட்டமிடலும் நேரம்
தவறாமையும் மட்டுமே உயர்வுகளை உறுதியாக்கும். பண வரவில் இருந்த தடைகள் நீங்கும். வாரிசுகள் உடல்நலத்தில் கவனம் செலுத்துங்கள். குலதெய்வத்தை தினமும் கும்பிடுங்கள். வரவை திட்டமிட்டு செலவிடுங்கள். தொழிலில் மேன்மையும் வளர்ச்சியும் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் அலட்சியம் கூடாது. பெண்களுக்கு பூர்வீக சொத்து சேரும். இத்துடன் வீடியோ முடிவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். இப்படியான ஜோதிட தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.